ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சிவரந்தினி ஃப்ரம் எல்லாஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து எந்த மாதிரி வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர் வச்சு வந்து குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெசிபீஸஸ் வீடியோஸ் தென் ஹவு டு குக் இண்டக்ஷன் ஸ்டவ்னே வந்து சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் வந்து ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸோட இண்டக்ஷன் ஸ்டவ்வோட ரிவ்யூஸஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரிவ்யூஸஸ் வீடியோஸு கீழே வந்து நிறையா பேர் இதில் வந்து நம்ம நான்ஸ்டிக் குக்வேர்ஸஸ் வந்து நம்ம இண்டக்ஷன் பேஸில் இருக்கிறது எந்த மாதிரி குக் பண்ணணும், இண்டக்ஷன் பேஸில் இருக்கக்கூடிய குக்கர் தென் வந்து நம்மளுக்கு கடாய் தவாலாம் எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும், டெம்பரேச்சர் வந்து எந்த மாதிரி செட் பண்ணணும் நம்ம குக் பண்ணிட்டு இருக்கும் போது தாளிக்கும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்டாக வந்து வீடியோஸ் போட சொல்லி வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் கிடையாது. நீங்கள் எந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு எந்த மாதிரி குக் பண்ணணும். ஸோ நியூவாக வந்து குக் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ஒரு ஐடியாவாக வந்து இருக்கும். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் குக் பண்ண தெரியாமல் நியூவாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேறு யாருக்காவது தேவையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோஸில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சாப்பாடு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி குக்கர் வச்சு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெசிபீஸஸ் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணி நம்ம எந்த மாதிரி வந்து சாப்பாட்டுக்கு அந்த தாளிப்பெல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அது வந்து எந்த டெம்பரேச்சரை வச்சு வந்து நம்ம தாளிக்கணும், அப்புறம் தென் வந்து ப்ரெஷர் வைக்கும்போது வந்துட்டு நம்ம விசில் வைக்கும்போது எந்த டெம்பரேச்சர் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணி வந்து குக் பண்ணணும்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியும். இப்போ வாங்க டெம்பரேச்சர் எப்படி செட் பண்ணி நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து ரெசிபீஸஸ் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வோட பிளக் கனெக்ஷன் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சவுண்ட் வரும், ஓகேங்களா. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டவ்வில் இந்த ஆன் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இப்போ குக்கர் வச்சுக்கலாம். ஸோ குக்கர் வச்சதும் வந்துட்டு இந்த மைனஸ் ப்ளஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் இந்த ரெண்டை வச்சு தான் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வந்து குக் பண்ண போகிறோம் இன்றைக்கி ரைஸு. ஸோ டைமர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ டைமர் இல்லாமல் எப்படி குக் பண்ணணுங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க எப்படி குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டியூட்டோரியல், ஹெல்த் கேர் டிப்ஸ், குக்கிங் ரெசிபீஸஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸஸ், தென் ஷாப்பிங் ஹால்ஸ் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துருக்கு. ஸோ உங்களுக்கும் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட ஹேண்டலோட லிங்க் இந்த இடத்துல இருக்குது, அதையும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இண்டக்ஷன் ஸ்டவ்வோட பிளக் பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பிளக் ஆன் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் மேலே வந்துட்டு குக்கர் வந்து வச்சுக்கிட்டேன். இந்த குக்கர் வந்து நம்மளுக்கு அலுமினியமில் இருக்கக்கூடிய இண்டக்ஷன் பேஸ்டு குக்கர் தான், ப்ரீமியம் பிராண்டோடது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் ட்ரெண்டி ப்ளஸ் ப்ரீத்தியோட இருக்கக்கூடிய இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து 80, 100 to 120, 120 to 140, 160 அந்த மாதிரி தான் வந்து போகும் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நான் செகண்ட் டெம்பரேச்சர் வந்து செலக்ட் பண்ணி மைனஸ் பண்ணி வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ மினிமம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு 120 காட்டும். நான் அதே மாதிரி வந்து 100 to 120 வந்து வச்சுட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் அரிசி பருப்பு சாதம் அந்த மாதிரி தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஒன் பார்ட் ரெசிபீஸஸ்ன்னு வச்சு வைக்கோங்களேன். ஸோ குயிக்காக வந்து உங்களுக்கும் வந்து அப்சர்வ் ஆகிக்கும் எந்த மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணணுன்ட்டு. இந்த 120 டிகிரிலேயே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 2 to 4 செகண்ட்ஸ்குள்ளேயே கடுகு உளுந்து பருப்பெல்லாம் வந்து வெடித்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வெந்துடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு டைம் வந்து நம்ம கரண்டியில் வந்து நம்ம தாளித்து விட்டுட்டு நான் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அரிசி பருப்பு சாதங்கிறனால வந்து கடுகு உளுந்து பருப்பு போட்டதுமே பூண்டு ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து சீக்கிரமாக வந்து போயிடும். ஸோ அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் நல்லா தாளிச்சதுக்கப்புறமா வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் வந்து ஆட் பண்ணுவேன். ஃப்ளேவரிஷாக வந்து இருக்கும். ஸோ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எப்படி குக் பண்ணணுங்கிறது எல்லாமே இந்த அரிசி பருப்பு சாதமும் வந்து நல்லா டேஸ்டியாக எப்படி செய்யணுங்கிற ஒரு ரெசிபியும் வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ வெங்காயம் வந்து இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதே சேம் 120 டிகிரி டெம்பரேச்சரில் தான் இருக்குது. நான் ஸோ டெம்பரேச்சர் வந்து ஹை பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ வந்து வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையாக வந்து வேகும். அதாவது நம்ம நார்மல் கேஸ் அடுப்பில் வந்துட்டு கடுகு போடும்போது சிம்மில் வச்சுருப்போம், வெங்காயம் போடும்போது கொஞ்சம் ஹையில் மீடியம் ஃப்ளேமில் வைப்போம். அதே மாதிரி தான் நான் இப்போ வந்து 140 to 160 டிகிரியில் வச்சுட்டு வந்து வெங்காயம் வந்து தாளித்து விடுறேன், ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் வந்து கிடையாது. இது கரண்ட்டில் செய்கிறனால வந்து கொஞ்சம் நிறையா பேர் வந்து பயந்துப்பாங்க. ஸோ இது சாதாரண விஷயம்தான். ஸோ நம்ம டெம்பரேச்சர் மட்டும் நம்ம கேஸில் செய்யும்போது சிம்மில் மீடியம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து செஞ்சுக்க வேண்டியது தான், ஸ்டவ்லேயும் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும்.
நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் தாளித்ததுக்கு அப்புறமா வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு 3 பச்சை மிளகாய் வரைக்கும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா வெங்காயம் தாளித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து இந்த கரிஞ்சிரும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட்டு கருவேப்பிலை வந்துட்டு மிளகாயெல்லாம் கடுகு போட்டதுமே போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு கருகிரும் அப்படிங்கிற பயம் இருக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்யும்போது. ஸோ அதனால தான் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா வந்து போடுறேன். இது ஆப்ஷனலாக நீங்கள் ஃப்ரண்ட்லேயே ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்கும் சீரகம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா. ஸோ சீரகமும் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து இஞ்சி ஒரே ஒரு பல் எடுத்து வந்து நல்லா அந்த நம்மளுக்கு மேஷர் இருக்கும் இல்லைங்களா ஜிங்ஜிக் அதில் வந்து போட்டு இடித்து சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக இவ்வளோன்னு இஞ்சி சேர்த்தணும் அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி குழஞ்சி சாப்பாடு இருக்கும் அரிசி பருப்பு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ வெங்காயத்து கூட இந்த இஞ்சியும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா தக்காளி வந்து வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் தான் வந்து ஷாப்பிங் மாலில் போய் அறிய போகிறேன். அதனால டெம்பரேச்சர் இருக்கிறதுலே மினிமம்க்கு வந்து கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா. ஸோ 80 to 100 அந்த டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ ஸ்டவ்வில் வந்து கேஸ் அடுப்பில் செட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லோ ஃப்ளேம் வைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இப்போ 80 to 100க்குள்ளே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து அரிஞ்சிட்டு வந்துடுறேன். தக்காளி அரிஞ்சிட்டு வரதுக்குள்ளே அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வெங்காய சுருளை வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து 3 தக்காளி அரிஞ்சதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 3 தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 டம்ளர் சின்ன டீ டம்ளரில் வந்து 1/2 டம்ளர் பருப்பு, பெரிய டம்ளர் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கினேன். அதுக்கு வந்து இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி வேகணும் அப்படிங்கிறனால டெம்பரேச்சர் வந்து ஹை பண்ணிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 160 to 180க்கு வந்து நான் வந்து ஹை பண்ணிட்டேன். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போக்கு வந்து மீடியமான ஃப்ளேமில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்க மாதிரி இருக்கும். சீக்கிரமாக தக்காளி வந்து வெந்து வந்துடும். தக்காளி உங்களுக்கு வேகிறதுக்கு நீங்கள் தண்ணி வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா அந்த 160 டெம்பரேச்சரில் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அரிசி பருப்பு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா அவர் நல்லா வந்து லைக் பண்ணி சாப்பிடுவார். நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவரிஷாகவும் வந்து இருக்கும். உருளைக்கிழங்கோட சத்தும் வந்து நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் இப்போ அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான மசாலாஸஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கமகமன் மனம் வர்றதுக்காக பருப்பும் சேர்த்து செய்கிறனால வந்துட்டு நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ளேவர் வந்துட்டு நமக்கு அரிசி பருப்பு சாப்பிடும்போது. தென் பருப்பு வந்து கேஸ் ட்ரபிள் வந்து பிடிக்கும் சிலருக்கு. ஸோ அதனால் பெருங்காயம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பவுடர் பெருங்காயம் தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வேறு எந்த மசாலாஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா காரம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாயும் வந்து ஆல்ரெடி 3 சேர்த்திருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை, 1/2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மிளகாய் தூள் வந்து காரம் உங்களுக்கு கம்மியாக பிடிக்கணும் அப்படின்னா. ஸோ ஃபைனலாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா ஃப்ளேவர் அந்த காரத்தோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓகேங்களா. இது ஒரு டிப்ஸு. ஸோ இப்போ வந்து மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசியும் பருப்பையும் வந்து நான் ஊற வச்சு தனியாக வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அரிசியும் பருப்பையும் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு டெம்பரேச்சரை வந்து 160 to 180க்கு வந்து செட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ குக்கர் வந்து விசில் வரப்போகிறது சேம் அந்த 160 to 180 டெம்பரேச்சர்லேயே தான் வரப்போகுது. அதுக்கு மேலே 200 வரைக்கும் நம்ம கொண்டு போக வேண்டாம். ஸோ 160 to 180 வச்சோம் அப்படின்னா நார்மலாக நம்ம கேஸில் ஹை ஃப்ளேமில் எவ்வளோ வச்சோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் ரைஸ் ஆகுமோ அதே அளவுக்கு சீக்கிரமாக வந்து ரைஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் 160 to 180 டெம்பரேச்சர் மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரேஷியோவுக்கு 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் வந்து பருப்புக்காக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம தக்காளி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறனால அதுலேயும் வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் நல்லா வந்து குழஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை கொஞ்சமும் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து விட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தலபலான்னு வந்து கொதி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம குக்கரை வந்து ப்ரெஷர் போட்டு 3 விசில் வந்து விட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் சாதம் எப்பவும் போல் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்கிற மாதிரியே தான் வரும். சிலர் வந்து சாப்பாடு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செஞ்சோம் அப்படின்னா குழஞ்சிருவாங்க, இல்லை அடி பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து சமைச்சிடலாம். நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம குக்கரை வந்து கீழே இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்ஸை வந்து நம்ம கேஸ்லேயே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா விலைக்கு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரும். இண்டக்ஷன் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் நம்ம என்ன ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும், குழம்பு வைக்கிறதா இருந்தாலும், சாதம் செய்கிறதா இருந்தாலும், என்ன ப்ராடக்ட் செய்கிறதா இருந்தாலும், என்ன ரெசிபிஸ் செய்கிறதா இருந்தாலும், தோசை சுடுறதா இருந்தாலும் ஸோ இதே மாதிரி டெம்பரேச்சர் வச்சு தான் வந்து சுடணும். தோசை சுடுறதா இருந்தால் 160 to 180க்குள்ளேயே வச்சு சுடுங்க. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபிஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எப்படி நீங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக் பண்ணணும்னு வந்து தெரிஞ்சிருந்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
பாய்.